தாவேக தலைவர் விஜய் நடிப்பில் உருவாகியிருக்கும் படம் ஜனநாயகன். வினோத் இயக்கியிருக்கும் இப்படத்தை KVN புரொடக்ஷன் நிறுவனம் மிக பெரும் பொருட்செலவில் தயாரித்திருக்கிறது. அனிருத் இசையமைத்திருக்கிறார். வருகின்ற 2026ஆம் ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி ஜனநாயகன் உலகம் எங்கும் வெளியாகிறது. நடிகராக இப்படமே தன்னுடைய கடைசி என விஜய் அறிவித்துவிட்டார். இதனால் படத்தின் மீது ரசிகர்கள் அதிக எதிர்பார்ப்பு வைத்துள்ளனர். இதற்கிடையே படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிளான தளபதி கச்சேரி கடந்த நவம்பர் 8ஆம் தேதி வெளியானது. தற்போது வரை இந்த பாடலை யூடியூபில் 4,35,00,000 பேர் பார்த்துள்ளனர். இதேபோல சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியிருக்கும் பராசக்தி படத்திலிருந்து முதல் சிங்கிள் வெளியாகி 1,50,00,000 பார்வைகளை பெற்றுள்ளது. இதையடுத்து அந்த படத்தின் தயாரிப்பு நிறுவனமான டான் பிக்சர்ஸ் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் மகிழ்ச்சியுடன் பதிவிட்டனர். அதில் ஆர்கானிக் வியூஸ் என்னும் வார்த்தை இடம்பெற்றிருந்தது. இதை பார்த்த தாவேக தொண்டர்கள் சிவகார்த்திகேயனை சமூக வலைதளங்களில் சரமாரியாக திட்டி வருகின்றனர். தளபதி கச்சேரி பாடல் எதிர்பார்த்த வரவேற்பை பெறாததால் பாட்ஸ் பயன்படுத்தி பாடலின் வியூஸை அதிகரிக்க செய்ததாக பிற நடிகர்களின் ரசிகர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நேரத்தில் பராசக்தி குழுவினர் ஆர்கானிக் என்னும் வார்த்தையை பயன்படுத்தியிருப்பது விஜய் ரசிகர்களை கொந்தளிக்க செய்துள்ளது. இதையடுத்து கோட் படத்தில் தளபதி உங்களிடம் துப்பாக்கி கொடுத்தார், அந்த நன்றியை மறந்துவிட்டீர்களே, துப்பாக்கியை திருப்பி கொடுத்து விடுங்கள், இவ்வாறு விதவிதமாக சிவகார்த்திகேயனை விமர்சித்து வருகின்றனர்.